ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தசமகா வித்யா. இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது தூமாவதி. இந்த தூமாவதி அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோடு இதை ஆரம்பிக்கிறேன். ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாள். அந்த வீடு கட்டும்போது, வீடு வாங்கும் பொழுது, வீடு கட்டும் பொழுது பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே, அது என்னென்ன அப்படின்னு நம்ம ஒரு இது விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் தூமாவதி அம்மாவை பற்றி நான் உள்ளே வரேன். அதாவது சில பேர் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் இடத்த வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, முன்னாடி இருந்தவா எப்படி வாழ்ந்தா, நல்லா வாழ்ந்தாளா, எதுக்காக அந்த இடத்த விற்றா, அது மாதிரியான ஆராய்ச்சிகள் எதுவும் பண்ண மாட்டான். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு பில்டர்கிட்ட வீடு வாங்குறா, ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட வீடு வாங்குறா. என்ன பண்ணுவா, இந்த சொத்தில் வில்லங்க ஏதாவது இருக்கா, லீகல்லாம் கரெக்டாக இருக்கா, வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே, சரி ஓகே நம்ம அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்கிடுவோம். ஆனால் ஒரு சில இடங்கள் பாழடைஞ்ச கட்டடமாக இருக்கும். அந்த மாதிரி கட்டடம் வாங்கக்கூடாது. அந்த இடத்துல யாரும் புழங்கலை அப்படின்னா வாங்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி யார் இருந்தால், எப்படி அந்த இடம் நல்லா இருந்த இடம் எப்படி பாழடைஞ்சு போச்சு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்த வாங்கினா உத்தமம். ஏன் அப்படின்னா, இப்போது நான் தூமாவதி அம்மாவை பற்றி வரேன். அதாவது இந்த பாழடைஞ்ச கட்டடம், மனிதர்கள் யாரும் புழங்காத இடம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா இந்த லக்ஷ்மி கட்டாட்சத்துக்கு பதிலாக வேறு ஒரு கட்டாட்சம், அந்த பேரை சொல்ல விரும்பலை, அந்த கட்டாட்சம் அந்த இடத்துல இருக்கும். அங்கே பார்த்திங்க, அந்த மாதிரி இடத்த வாங்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, சதாசரவத்திர காலம் சண்டை, அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, ஒன்றா இருக்கிற தம்பதிகள் பிரிஞ்சு போயிடுவா. இந்த மாதிரி பலவிதமான இது சொல்லிகிட்டே போகலாம். இல்லை அப்போ மிருத்யுவா யாராவது போயிடலாம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா தூமாவதி ஹோமம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தூமாவதி தசம வித்யாலே சரியாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சக்தி. ஓகே, அம்மாவுடைய கோலமே விதவை கோலம். தேரில் ஒரே ஒரு இது தான் இருக்கும் அம்மாவுக்கு. அந்த மாதிரி பலவிதமான இது எல்லாமே முரண்பாடாக இருக்கும். அம்மாவுடைய வாகனம் தேர், காக்கா இருக்கும் அம்மாவுக்கு. இந்த மாதிரி அந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அந்த படம். அதனால் அதுக்குள்ளே நான் ஜாஸ்தி போக விரும்பலை. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அலக்ஷ்மி இருக்கிற இடம், மனிதர்கள் புழங்க முடியாத இடம், அந்த மாதிரி இடத்துல தான் இந்த அம்மா குடியிருப்பாள். அதனால தான் பார்த்து வாங்கணும். அண்டு சொன்னேன் இல்லையா, இந்த வாமாச்சாரம் அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அலக்ஷ்மி தோஷம் நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி அலக்ஷ்மி தோஷம் இருந்ததுன்னா இந்த அம்மாவை வழிபடுறது நல்லது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 18 வயசு 19 வயசு, ஒரு 20 வயசு 21 வயசுன்னு வச்சுக்கோங்க. சாரி, 18 19 யாரும் வேலைக்கு போகிறதில்ல, 20 21 வயசில் வேலைக்கு போகிறா. அந்த நேரத்தில் ஏதோ இந்த வேலையில் நிறைய பைசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்களால வாழ்க்கையில் என்ன, அவங்களுடைய அல்டிமேட் குறிக்கோள் என்ன, அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் தத்தளிப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரே கன்ஃபியூசிங்கான பாதை, பலவிதமான பாதைகள் முன்னாடி இருக்கும். எதில் போகிறது, எதில் போனால் அவங்க இலக்கு அடையலாம், அது தெரியாமல் தத்தளிப்பான். பீயிங் அட் த கிராஸ் ரோட்ஸ், ஒரே வார்த்தை இங்கிலீஷில் சொல்லணும்னா தே ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ். அப்போது அந்த கிராஸ் ரோட்ஸ் இருக்கும்பொழுது உங்களுடைய பிறப்புடைய பலன் என்ன? அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு மோட்சம், முக்தி தரக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள். பயப்பட வேண்டாம், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஓகே, பயம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இதை தப்பாக ஏதாவது பிரயோகப்படுத்திட்டாக்க, அதாவது இந்த 10 வித்யாலேயே இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்யை, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதக்கூடிய ஒரு அம்பா இந்த அம்மா. ஓகே,
அதாவது இந்த உலகத்தில் இருந்து நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு இது தாண்டி, அதாவது என்ன இது தத்துவம் என்ன அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, அதாவது சொத்து சுகம் நகை நட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த அம்மா. ஓகே, ஸோ இந்த அம்மா வந்து சொன்னேன் இல்லையா, விதவ கோலம். அப்புறமா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தனித்து போய் ஒதுங்கி போய் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தனிமையில் போயிடுவாங்க. அந்த தனிமையில் போய் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம மனோபலம் தேவைன்னா அந்த இடத்துல தான் இந்த அம்பாள் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த அம்மா. இந்த அம்மாவுடைய ஹோமத்தை பண்ணால் ஓகே, நம்ம வந்து தனியாக இல்லை, நமக்கு வந்து ஒருத்தர் இருக்கா, உறுதுணையாக இருக்கா, நம்ம கூட ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும். அது ஒன்று. அப்புறமா இந்த மாயையும் தாண்டி ஒரு பயணம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய அம்மா இந்த அம்மா. ஓகே, நிறைய பேர் தனக்குத்தானே ஒரு வேலி போட்டுக்கும். அந்த வேலி போட்டு தனக்குத்தானே வந்து ஒரு கட்டு போட்டுண்டு, ஓகே, என்னால் இது முடியாது, என்னால் அது முடியாது, இதுவா இது செய்ய முடியாது, அதுவா அது முடியாது, தன் மேலே நம்பிக்கையே இல்லாமல், ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் மைண்ட் கிரியேட்டட் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இதில் ஒரு திருப்புகள் கூட இருக்குது, மனது சிறை ஆற்றல் உரையாதே அப்படின்னு. அது மாதிரி தன்னைத்தானே ஒரு சிறைப்படுத்திண்டு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்குள்ளே போய் சிக்கிண்டு, அதுதான் மாயைன்னு சொன்னேன். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த அம்மா வந்து ரொம்பவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பிளாக்கு அவள் தான் அதை ரிமூவ் பண்ணணும், அந்த தனிப்பட்ட நபர் தான் அதை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கிறது இந்த அம்மா தான். இது பல நேரங்களில் பல விதங்களில் நமக்கு வந்து இந்த அம்மா வந்து உதவி பண்ணுவோம். அப்புறமா இந்த பந்தனம்னு சொன்னேன், வாமாச்சாரம் பண்ணும்போது பந்தனம் பண்ணியிருப்பான். இந்த பந்தனம் பண்ணால் என்ன அப்படின்னா, நம்மளால் ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங்காக இருக்கும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைப்பான். அதுதான் பந்தனம் பண்ணியிருக்கா அப்படின்னா, அஷ்ட திக்கிலையும் அதை வந்து பண்ணிடுவான். அப்போ என்ன ஆகும், என்ன முயற்சி எடுத்தாலும் அது வந்து ஆக்சுவலி மாயை. ஆனால் என்ன முயற்சி எடுத்தாலும் நம்மளால் வெற்றி காண முடியாது. நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ப வைக்கும். நம்ப வச்சு நம்மளை வந்து அதுக்குள்ளே முழுக வச்சிடும். அதுதான் இந்த வாமாச்சாரத்தோட இது. இந்த மாதிரி வாமாச்சாரத்தில் பலவிதமான நிலைகள் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய பல பதிவில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது போய் சிக்கிண்டு தவிக்கிறீங்களா, இந்த அம்மா வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகே, நெகட்டிவிட்டி இன்றைக்கி வந்து அதுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஏன்னா பலவிதமான நியூஸ் சேனல்ஸ், பலவிதமான செய்திகள். ஒரு காலத்துலாம் வந்து தப்பாக விசில் அடிக்க கூடாதுன்னு வா. ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது விசில் அடித்தா வாயிலே விழும். இப்போது விசிலுங்கிறது ஒரு சிம்பிளாகவே மாறி போயிடுது. எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி உலகம். தப்பில்லை, ஏன்னா ஒருத்தருடைய நம்பிக்கை இல்லையா, தொட தட்டக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எந்த விதமான கெட்ட இதுவும் செய்யக்கூடாதுன்னு கெட்ட இது நினைக்கக்கூட கூடாது அப்படின்வாங்க. அதுக்கான காரணங்கள் பல உண்டு. அது வந்து ஒரு சில காலகட்டத்தில் நான் அதை புரிஞ்சுங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தொடை ஏன் தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கெலாம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. அது என்னுடைய அம்மாவுடைய கடைசி நொடி இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சில ரிச்சுவலிஸ்டிக் ப்ராசஸில் நான் அதை தெரிஞ்சுங்க. இது இன்னொரு இது. இந்த மாதிரி இந்த வாமாச்சாரம் அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே போய் யாரெல்லாம் மாட்டேன்னு இருக்காளோ, இந்த அம்மா வந்து அதுலேருந்து மீட்டு எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதான். அப்புறமா அதாவது மனச்சிறைன்னு சொன்னேன். இந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு வரும்போது எல்லாமே நெகட்டிவாக தெரியும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தடவை தோற்று போயிட்டா அப்படின்னா
ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர், ரிஜெக்ஷன்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் ரிஜெக்ஷன்ஸ், ரிசன்ட்மெண்ட் ரிசன்ட்மெண்ட் மாதிரி இதே மாதிரின்னு இருக்கும். அப்போது நமக்கு சக்ஸஸும் நடந்திருக்கும், ஆனால் வாழ்க்கையே ஃபெயிலியர், எல்லாமே அவ்வளோதான், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஒரு தோல்வி ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுமா? சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ் தட் தி எண்ட்? டெஃபினெட்லி நாட். த எண்ட் ஹேஸ் டு பி டிசைடட் பை தி அல்டிமேட் காட். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த அம்மாவோடைய ஹோமத்தை பண்ணும்பொழுது நமக்கு தேவையான நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த இருட்டு நீங்கி வெளிச்சத்தை தரக்கூடியவள் இந்த அம்மா. குறித்து வச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஏன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணுங்கிறதுக்காக குறித்து வச்சுட்டுருக்கேன், சில மறக்கக்கூடாது பற்றியெல்லாம், அதுக்காக. அப்புறமா சொன்னேன் இல்லையா, இந்த ஆத்ம மனோபலம் தரக்கூடியவள், அது ஒரு பெரிய இது. ஆன்மீக முன்னேற்றம், எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது ஒரு ஆத்ம மனோபலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆத்ம மனோபலத்தை அள்ளித்தரக்கூடியவள் இந்த அம்மா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அதாவது சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு நமக்கு வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இதை தாண்டி மோட்சம், மறுபிரிவு இல்லாத ஒரு இது, அந்த பாதை, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பான், அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நம்ம அதுக்குள்ளே போகவும் கூடாது, அதுக்குள்ளே போய் சிங்க் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அதனால தான் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவா சில பேர் இந்த அம்மாவை வந்து வழிபடுறதை தவிர்ப்பா. ஓகே, அதாவது தூமா அப்படின்னா புகை, வதி அப்படிங்கிறது பீயிங் தட் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இதை வந்து எப்படின்னாக்க, இந்த அம்மா வந்து எதிராளிகள் யாராக இருந்தாலும் தன்னுடைய அபயகரமான புகையை பயன்படுத்தி சத்ருவை சம்ஹாரம் பண்ணுறது. ஓகே, அது வந்து ஒரு பெரிய இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஒரு பட்டும் படாத மாதிரி இருக்கிறது இன்றைக்கி உலகத்தில். அது நல்லது பல விதத்தில், ஏன்னா தேவையில்லாமல் நம்ம ஏதாவது பண்ண போய் சில நேரத்தில் நமக்கே அது வந்து வாபஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளுடைய இலக்கு என்ன, அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றது எதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கிறது, யாரோடைய வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, ஒதுங்கி இருக்கிறது இன்றைக்கி இனிமே நல்லது. ஓகே, அந்த இதுக்கு ஊன்றுகோலாக நம்ம கூட இருந்து உதவி செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே நமக்கு உதவிகரமாக இருப்பாள். சில பேரோட வாழ்க்கையில் என்ன தான் பண்ணாலும் ஏதோ ஒரு இது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிஸ் ஆகுது. பணம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வாய்டுன்னு சொல்லுவோம், அந்த வாய்டை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த அம்மா வந்து ரொம்பவே உறுதுணையாக இருப்பாள். அப்புறமா சில பேர் வந்து சோதனைக்கு மேல் சோதனை, அதுக்கு மேலே சோதனை, சோதனையே வாழ்க்கையாக மாறிடும். ஓகே, அந்த மாதிரி சோதனை கட்டத்திலிருந்து, அந்த மாதிரி ஒரு வேதனைகளிலிருந்து விடுபட்டு அந்த வழிபடுவனை இந்த அம்மா வந்து பாதுகாக்கிறது தான் இந்த அம்மாவுடைய தனிச்சிறப்பு. ஓகே, ரொம்ப சிம்பிள். அதாவது யார் வந்து இன்றைக்கி வந்து நான் பெரிய ஆள், என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, என்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு இத்தனை பேர் தெரியும், எனக்கு அத்தனை பேர் தெரியும், நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு யாரெல்லாம் இது பண்ணுறாளோ, ஏதோ உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்படியாப்பா, சரிப்பா, நீ பெரிய ஆளா, ஓகே, நீ இருந்திருக்கு, அவ்வளோதான். இந்த அம்மாவை வழிபடும்பொழுது, அடே நான் தாண்டா பெரியவ, நீ என்னுடைய ஒரு சின்ன அம்சம் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிப்பான். அதற்கு தானே இந்த பிறவி இருக்கிறது. நான் இன்றி அவளுண்டு,
அவளின்றி நான் இல்லை. இது ரொம்ப பெரிய உயர்ந்த தத்துவம். ஓகே, அப்போது யார் சுப்ரீம் அப்படின்னா அம்பாள் தான் சுப்ரீம், கடவுள் தான் சுப்ரீம். நம்மளாம் யார், எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்? 100 வருஷம், 120 வருஷம் அப்படிங்கிறது சொல்கிறது சாஸ்திரம். 120 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வாழ்ந்தால் ரொம்ப ரேர் அது, இல்லையா? ஸோ ஒரு காலத்தில் கொள்ளு பேரை எள்ளு பேரெல்லாம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சகஜம். இந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி கல்யாணமே நிலச்சி நிற்கிறது இல்லை. எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தினால கல்யாணமே நிலச்சி நிற்கிறது இல்லை. அப்போது கொள்ளு பேரை எங்கே, எள்ளு பேரை எங்கே, இல்லையா? வெல், நான் யாரையும் குத்தமாக சொல்லலை, எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணல, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நமக்கு ஒரு தத்துவத்தை நிரூபிக்கிறது என்ன அப்படின்னா, நான் தாண்டா சுப்ரீம் அப்படிங்கிறத நமக்கு நிரூபித்து காட்டுறது இந்த அம்மா. சில பேர் வாழ்க்கையில் சொன்னேன் இல்லையா, ஒரு சதா சர்வத்திர காலமும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சோதனை அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சர்வத்திர காலமும் ஒரு வெறுப்பு. இப்போது ஒரு ஃபோன் வாங்கணும், அந்த ஃபோன் வாங்குறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் வரணும், இல்லை சம்பளம் வந்த பிறகு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரவு வரணும். அதை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்போம், அது வராமல் போயிடலாம், இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். அது இட் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், ரிக்ரெட்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், ரிசன்ட்மெண்ட் இதெல்லாத்தையும் அகற்றி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசத்தை தரக்கூடியவள் இந்த அம்மா. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், ஓகே, மென்டல் ட்ராமா, மென்டல் டிஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கனாக்க மென்டலி இம்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, ஐ எம் அகெயின் நாட் மேக்கிங் அ டயக்னோசிஸ், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருப்பாள். சில பேரோட வாழ்க்கையில் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும், டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அடுத்த இதில் என்ன ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அங்கேயே ஸ்டக் ஆகிடுவாங்க. என்றைக்கோ ஒரு சில பேர்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 6 வயசில் நடந்த ட்ராமாவை 40 வயசு வரைக்கும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தன்னை தானே அழிச்சுட்டு யாரோ பண்ணவா போயிட்டான், இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் அன்றைக்கி நீ அப்படி என்ன பண்ணியே அதையே நினச்சிட்டு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களும் கெடுத்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இது. இந்த அம்மாவை வழிபடும் பொழுது இந்த மாதிரி மென்டல் டிஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதெல்லாம் மகன்று நம்ம பாத தெளிவாயிடும், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நமக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி புதுசாக என்னென்னமோ வியாதிகள் வருது. சிசோஃப்ரீனியான்றாங்க, டிப்ரெஷனுன்றாங்க, பைப்போலாருன்றாங்க, இந்த மாதிரி எத்தனையோ என்னென்னமோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லிட்டு போகிறான். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவா ஏன் அப்படின்னா அவங்களுடைய பர்பஸ் என்னங்கிறது தெரியல. அவங்களுக்கு அந்த பர்பஸ் என்னங்கிறத நம்ம காட்டி கொடுக்கறதுக்கு இந்த அம்மா ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது இன்னொரு விஷயம் நமக்கு சொல்கிற. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வறுமை, இந்த வறுமையின் இதில் போய் சிக்கிப்பா. ஏன் சிக்கிக்கிறாங்கிறதுக்கு அந்த இதை சொல்கிறேன். எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு. பிறப்பு இறப்பு, இது ஒரு சைக்கிள். நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இவன் அதை சொன்னான், அவன் இதை சொன்னான், சில பழக்க வழக்கங்கள், சில சகவாசங்கள், இது மாதிரி பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்ன ஆகிடுறது, நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது விட்டுருவோம். அந்த நம்மளோட பர்பஸை காட்டி கொடுக்குறதுங்கிறது ஒன்று. சில பேர் நல்ல வியாபாரம் அமோகமாக கொடி கட்டி பறந்துட்டுருக்கோம், திடீர்னு ஒரு 90 டிகிரி ஸ்லம்ப்பு, எங்கேருந்து வருது இது அப்படின்னு தெரியாமல் தத்தளிப்பா. சில பேரோட நடவடிக்கையினால் அதை முன்னாடி அவங்க வாழ்க்கையில் செஞ்ச சில நடவடிக்கைகள்னால அது மாதிரி ஆயிருக்கலாம். இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. நான் அனாலிசிஸ்குள்ளே போக விரும்பலை, ஜென்ரிக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருப்பின், அதாவது வறுமை. சில பேர் வறுமையிலே வாடணும்னு சொல்லி ஒரு வரம் வாங்கின்னு வந்திருப்போம். ஓத் ஆஃப் பவர்ட்டி அப்படின்வாங்க. அந்த ஓத் ஆஃப் பவர்ட்டி அப்படிங்கிறதுலேருந்து
விடுபட்டு சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அம்மாவை வழிபட்டால் அது பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சகல சௌபாகியத்தோடையும் அஷ்டைஸ்வரியத்தோடையும், இன்றைக்கி அந்த அஷ்டைஸ்வரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த அஷ்டைஸ்வரியம் நமக்கு எல்லாருக்கும் கிடச்சதுனாலே பணம்னா பணம் கூட வாயை திறக்கணுவாங்க. அப்போது நமக்கு தேவையான பணம் கிடைக்கும்பொழுது நம்மளால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம், எதிர்காலத்தில் நம்ம வந்து தயாராக இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பணத்தில் இருக்குது. ஆனால் பணமே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஓடாதீங்கோ. அதை தவிர்த்து வேறு சில விஷயங்கள் எல்லாமும் இருக்குது, அதெல்லாம் அது வேறு. பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஓத் ஆஃப் பவர்ட்டி, சில வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடிகட்டி பறந்துட்டு இருப்பாங்க அவங்க வியாபாரத்தில். திடீர்னு என்ன காரணமே தெரியாது, ஓகே, அவங்க வியாபாரம் படுத்துரும். சில பேரோட வியாபாரம் பாதாளத்துக்குள்ளே போயிடும். சொத்தை இழந்துருவாங்க, சுகத்தை இழந்துருவாங்க, பணத்தை இழந்துருவாங்க, வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்கள் இழந்துருவாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி தனிமைப்பட்டுடுவாங்க. அந்த தனிமைப்படுற காலத்தில் இந்த அம்மாவை வந்து வழிபடும் பொழுது நமக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து இந்த ஓத் ஆஃப் பவர்ட்டி அப்படின்னு, அதனால தான் இதை அவ்வளோ தூரத்துக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை, வேறு எல்லா கலாச்சாரத்துலையும் இது உண்டு. ஓகே, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா வியாதி மேலே வியாதி, அதுக்கு மேலே வியாதி மேலே வியாதி, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கைக்கு வந்து பாதி நேரம் வியாதியிலே போயிடும். சில பேர் வந்து வியாதியில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறதுலேயே அவங்களுக்கு வாழ்க்கை ஓடிடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அதுலேயே இம்மர்ஸ் ஆகிருப்பாங்க. சில பேர் வந்து இந்த டிப்ரெஷன், சிசோஃப்ரீனியான்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் மாட்டிண்டு இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு மற்றவங்க வந்து சந்தோஷப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்க சந்தோஷப்படலையே இல்லையா? அந்த மாதிரி வியாதிக்குள்ளே போய் உள்ள மூழ்கினவங்க, வேறு எதுவும் வழி இல்லை அப்படின்னு தத்தளிக்கிறவங்க இந்த அம்மாவை வழிபட்டால் ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஊர்ஜினமாகும். அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா எல்லா இதுவும் இருக்கும். மிஸ்ஃபார்ச்சூன் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. அந்த அந்த மிஸ்ஃபார்ச்சூன் இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் சாதனை பண்ணணும் தான் எல்லாருமே வாழ்க்கையில் வாழறோம். சாதனை பண்ணணும்னு போகும்போது சோதனையாக மாறும். கொடுமை தான். இப்போது வேலைக்கு போகிறோம், வேலையில் நம்ம ஏதாவது சாதிக்கணும், ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே வேலைக்கு போகிறது. அதே மாதிரி வியாபாரம் பண்ணும்போதும் எல்லாருமே வந்து நல்ல வியாபாரத்தில் செழுமையாக இருக்கணும், நான் வியாபாரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா மேலும் மேலும் பல பல விஷயத்தில் சாதிக்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும். இது வியாபாரிக்கு. சேல்ஸில் இருக்கிற ஆளுக்கு அதே மாதிரி தான், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விற்கிற பொருளை வாங்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். எல்லாருமே சாதிக்கணும்னு நினச்சி தான் எத்தனையோ விஷயங்களை பண்ணுறான் இல்லையா? யாருமே வந்து ஆஹா இப்படி நான் ஓகே நான் வேலைக்கு போயிட்டேன், நான் தூங்க போகிறேன் வேலையில் அப்படின்னு யாருமே போகிறதில்ல. அப்போது அந்த மாதிரி பண்ண போகும்போது ஏதாவது ஒரு சிக்கல் வந்து நம்மளை அகல பாதாளத்தில் தள்ளிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம். சில பேர் வந்து 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இந்த சோதனைகள்லாம் வரும். சில பேருக்கு வந்து 20-25 வயசில் வந்துடும். அவங்க பிற்காலத்தில் வந்து நல்லா சிறப்பாக வந்துடுவாங்க. சில பேருக்கு வந்து 60 வயசுக்கு மேலே சோதனை வரும். என்ன பண்ணுறதப்போ இந்த அம்மாவை வழிபட்டா அதெல்லாம் அதிலேருந்து மீண்டு வந்து நமக்கு தேவையான அந்த நிவர்த்தி கிடச்சி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணித்து போயிட்டே இருக்கலாம். அது இன்னொரு விஷயம். அப்புறமா எந்த ஒரு வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ சோதனைகள் வரும்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, எந்த ஒரு சோதனையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவை நீங்கள் யோசிங்க. எஸ், ஆத்ம மனோபலம். அப்புறமா ஜனபலம்.
பணபலம், படபலம் இது இருந்ததுன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம லைஃப்பில் டீல் பண்ணிடலாம். ஓகே, நிறைய நேரங்களில் அந்த ஆத்ம மனோபலம் இல்லாத போது தான் ஒருத்தன் கிராக் ஆகிறான். கிராக் ஆன போது என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டு, அதாவது சுற்றுச்சூழல், அதுக்கப்புறமா அவனுடைய இதிலே இருக்கிற நெகட்டிவிட்டி, அந்த மாதிரி பல விதமான இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அவனை அகல பாதாளத்துக்கு தள்ளிடுறது. அந்த மாதிரி தள்ளும்பொழுது நமக்கு ஆத்ம மனோபலம் வேணும் அப்படின்னா இந்த தூமாவதி ஹோமம் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். முக்கியமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். ஓகே, நான் இந்த நேரத்தில் இந்த இதில் நான் ஸ்டக்காக இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பதிவுக்கு நான் எதுவும் நோட் பண்ணிக்காமல் நான் பாட்டுக்கு பதிவு போடுறோம், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னா ஓகே, அதை தாண்டி வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டக் ஆகிடுறோம். நமக்கு வந்து இப்போது ஒரு இடத்துல இன்னொரு இடம் பயணிக்கிறோம். இன்றைக்கி வந்து மேப் இருக்குது. ஒரு காலத்தில் ஃபிசிக்கல் மேப் தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அது கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறது இது பயன்படுத்துகிறோம். கூகுள் மேப்ஸுங்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஓகே, அந்த மாதிரி பல விதமான மேப்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்மளோட இலக்கு அடைகிறோம். ஓகே, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இது கிடைக்காம நம்ம வந்து ஒரு இதுவாக போயிட்டுருந்தோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறது இல்லையா? நமக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த தெளிவு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த அம்மாவை வழிபடும் பொழுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இதில் பகிர விரும்புகிறேன். கிளாரிட்டி இன் டைம்ஸ் ஆஃப் டெஸ்பேர். அதுக்கப்புறமா நமக்கு வந்து எத்தனையோ தடைகள் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் இருக்கும். எத்தனையோ விஷயங்களில் நமக்கு வந்து தேவையானது கிடைக்காம போகலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் காரிய சித்தி கிடைக்காம அதில் நிறைய தடைகள் ஏற்படலாம். வீடு கட்டும்போது நமக்கு எத்தனையோ தடைகள் ஏற்படலாம். வேலையில் தடைகள் ஏற்படலாம். பண வரவு அதில் தடை ஏற்படலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே உறவுகள் தடை ஏற்படலாம். அந்த மாதிரி தடை இருப்பின் இந்த அம்மா வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா தடைகள் எல்லாம் அகன்று நமக்கு தேவையான சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வரியம் அதை தரக்கூடியவள் இந்த அம்மா. அதுக்கப்புறமா என்றைக்குமே வந்து எல்லாருமே வெளியில் அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் வாழ்க்கை அப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி தானே இருக்குது, அவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி நான் இல்லை, இந்த கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருப்பேன். மனித நேயம். ஆனால் எனக்குள்ளே நான் போய் அந்த இன்னர் ஜேர்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்னர் ஜேர்னி நிறைய பேர் பண்ணுறதில்லை. ஓகே, அந்த நமக்குள்ளே போய் பயணிச்சு நம்ம எண்ணத்தினால ஒரு இடத்துல இருட்டு இருக்குது நமக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா அவன் வந்து மற்ற விஷயங்களை வந்து செய்யவே மாட்டான். இந்த தேவையில்லாத கம்பேரிசன்ஸ் அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. ஓகே, அவன் பாட்டுக்கு அவனுடைய பயணத்தில் முன்னேறி போயிட்டே இருப்பான். ஓகே, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணி எண்ணத்தினால எனக்கு அந்த இருட்டு வந்தது, அதோடைய மூலம் என்ன, அதுலேருந்து விடுபட்டு நான் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஆனால் அதை பண்ணுறானா? கிடையாது. பாதி நேரம் அவன் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் ஓடின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது இன்னொரு விஷயம். இந்த ஆத்ம மனோபலம் அப்படிங்கிற இதை சொன்னேன். அது இருந்தாலே தன்னம்பிக்கை தானாக வரும். தன்னம்பிக்கை வந்ததுனாலே எந்த விதமான ஒரு இக்கட்டையும் எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 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 வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, சில பேர் இங்கே பார், நான் இவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், வேறு அங்கே பார் பூச்சாண்டி வரான், இவனை படி வரான், அவனை தூக்கின்னு போயிடுவான், அவன் அதை பண்ணிவிடுவான், அவன் இதை பண்ணிவிடுவான்,
இந்த மாதிரி பயத்தை காட்டி வளர்ப்பாங்க. கேட்டால் பயம் இருக்கணும், யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்டயோ பயம் இருக்கணும் அப்படின்வாங்க. இது பேரண்டிங்கில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அவங்களோட இன்செக்யூரிட்டியை குழந்தையோட தலையில் புகுத்தி அவங்க கிட்டது போகாதுன்னு குழந்தையும் கெடுத்துக்க வச்சு அவங்களுடைய தலையில் இருக்கிற அத்தனை இன்செக்யூரிட்டி, ஃபியர்ஸ் எல்லாத்தையும் குழந்தை மனசில் பூத்திடுவாங்க. அந்த குழந்தை அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி வளரும். பிற்காலத்தில் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஒரு சில சேலஞ்சஸ் அது எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது. ஐயோ பயம், எங்கே இவனை என்னை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம். அதனால தான் வந்து பல உறவுகளில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிடுவாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் பல உறவுகளில் பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணம். ஓகே, அந்த மாதிரி உறவு ரிலேட்டட் பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து அது ரொம்பவே சாதாரணம். ஏன்னா அந்த உறவு வந்து சரியில்லை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எங்கே போய் அது முடியும். அதனால் அவங்க மட்டும் இல்லாமல், அந்த தம்பதிகள் மட்டும் இல்லாமல் பெற்றவங்க, அந்த தம்பதிகளை பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டிக்மா அப்படி தான் சொல்லணும் இதை. ஓகே, சொசைட்டி என்ன பண்ணுறது யாருக்கும் கவலை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதம். ரெண்டாவது, இப்போ ஏதாவது ஒரு புதுசாக பொண்ணு எடுக்கிறாங்க, பொண்ணு கொடுக்குறாங்க, பையனை கொடுக்குறாங்க, கல்யாணம் இந்த இதில் சொல்கிறோம், அந்த நேரத்தில் இதெல்லாம் இவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போது எப்படி அது எதிர்கொள்கிறது? அந்த தனிமைப்படுத்தப்பட்டு உறவுகளே அது எவ்வளோ நடக்கும். வியாபாரம் பண்ணும்போது பல பார்ட்னர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து செழுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில காலகட்டத்தின் காரணமாக ஒருத்தர் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவனை ஏமாற்றணும்னு நினச்சி ஏமாற்றி அவனை தனிமைப்படுத்தி இதெல்லாம் நடக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டு உறவுகளால் எத்தனையோ பேர் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த அம்மாவுடைய ஹோமத்தை பண்ணும்போது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் அது ஒன்று. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான். இதை தவிர்த்து வாமாச்சாரம் அது வந்து ரொம்ப கொடுமையான இருக்கிறதுலே கொடுமையானது என்னன்னா இந்த வாமாச்சார பிரச்சனை தான். அதிலிருந்து மீண்டு நமக்கு வந்து ஒரு தெளிவு கொடுப்பா இந்த அம்மா. அப்புறமா ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம், இது ரொம்பவே நல்லா. ஏன்னா நம்மளுடைய பர்பஸ் என்னங்கிறது நம்மளுடைய பர்பஸோட கனெக்ட் பண்ணி விட்டா நம்ம எல்லாருமே அந்த பர்பஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கோம் இல்லையா? முக்கியமாக நீங்கள் இந்த அம்மாவை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குரு வேணும். குரு இல்லா வித்தை பாழன்னு சொல்லுவாள். ஒரு நல்ல குரு வேணும். அந்த குருவானவன் இந்த இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அதை மிட்டிகேட் பண்ணி பரம்பொருளை நாடி இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பண்ணுற இதுலேயே நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு சரியான குரு இல்லை அப்படின்னாக்க இது வேறு சில விஷயங்களை கொண்டு போய்விடும். ஏன்னா இந்த அம்மாவுடைய தோற்றம் அப்படி, குணாதிசயம் அப்படி. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என் கலரு தான், ஓகே இதுதான் என்னுடைய பியூட்டியாக, ஓகே இதுதான் என் பியூட்டி. நான் கிட்டத்தட்ட 1990 எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கும்போது 1990-91 நான் என் மூஞ்சிக்கு பவுட்ரு போட்டேன். அதுக்கப்புறம் எந்த பவுடரும் போடுறதில்ல, அவசியமும் இல்லை. வேணுமா மூஞ்சியை பார்த்துக்கோ, பிடிக்கலையா போயிட்டே இருக்கு, எனக்கு கவலையே கிடையாது. சில பேர் சொன்னாங்க உனக்கு நரைச்ச முடி இருக்குது, என்ன இருந்துட்டு போட்டோம், இதான் ஏன் நான் இஷ்டர் எதா வரலையா போ. அப்புறம் என் பொண்ணு சொன்னான், அப்பா இன்றைக்கி தான்ப்பா ஃபேஷன், சால்ட் பெப்பர் அந்த மாதிரி தான் இது, அதனால் இதுதான் இப்போ ஃபேஷன் அப்படின்னு. அது என்னவோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இதுதான் நான். இஷ்டம் இருக்கா வரலையா போ.
ஏன்னா என்னுடைய பியூட்டி வந்து வெளியில் இல்லை, எனக்கு உள்ளே இருக்குது. எக்ஸ்டர்னல் பியூட்டி நீ பார்த்து வந்தீங்கன்னா யூ ஆர் ஜட்ஜிங் அ புக் பை இட்ஸ் கவர். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. யாருக்குள்ளே என்ன சக்தி இருக்குது, என்ன திறமை இருக்குது யாருக்குமே தெரியாது. ஓகே, அது வந்து யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களுக்கு நியாயமாக இருங்க, உங்களுக்கு யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு நியாயமாக இருங்க. தேவையில்லாமல் எல்லாருக்கும் நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாராவது நீ நல்லவன் என்ன சொல்கிறாங்களா, அம்பாள் சித்தம். நீ ரொம்ப கெட்டவன் சொல்கிறாங்களா, அம்பாள் சித்தம். நான் ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, ரியாக்ட் பண்ணவும் கூடாது. நான் ரியாக்ட் பண்ணணும் தான் அடுத்தவன் வெயிட் பண்ணுவான். சரி, இப்போ ராத்திரி 10 மணி, ஓகே யூஆர் ரைட். காலையில் 6 மணி, யூஆர் ரைட். என் பயணம் என்ன, அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன், நம்மளுடைய பியூட்டி வெளியில் இல்லை. நிறைய பேர் அந்த பியூட்டியை வந்து வெளியில் தேடி போகிறாங்க. கருப்பாக இருக்கேன்னா ஓகே, கருப்பாக இருந்துட்டு போகிறான், என்னப்போ உனக்கு பிடிக்கலையா பார்க்காத, இல்லையா? இப்படி தான் நான்னா தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. அப்போது உன்னுடையது என்ன, உன் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்குது? இருக்கிறதுல எப்படி நீ பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும்? அதே அந்த தடையை எப்படி நீ வாய்ப்பாக மாற்ற முடியும்? அதை நோக்கி போனால் நீ புத்திசாலி, இல்லையா? அந்த மாதிரி பியூட்டி. அப்புறமா சொத்து சுகம், சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வரியம், இதெல்லாம் தரக்கூடியவள் இந்த அம்மா. ஓகே, அப்புறமா ஆன்மீக வழிபாட்டுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ இந்த அம்மா வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அது அம்மா தான், நம்ம பரம்பொருள் தான் நம்ம தான் நோக்கி போகணும், இல்லையா? அந்த அம்மாவை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அந்த பரம்பொருள்கிட்ட போகிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ், மோக்ஷம், லிபரேஷன், இல்லையா? அதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஸோ அதை தரக்கூடியவள் இந்த அம்மா. சில பேர் இந்த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் எனர்ஜி, வாமாச்சாரம் அப்படிங்கிற பிளாக் மேஜிக், வேறு சில தாந்திரிக வேலைகளில் போய் மாட்டின்னு இருப்போம். அப்போது அதிலேருந்து இப்போ இந்த ஹோமத்தை பண்ணிடுறோம், சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா பாதுகாப்பு தேவை, இல்லையா? நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. கரெக்டான விதத்தில் இதை பண்ணால் இந்த அம்மா வந்து நமக்கு தேவையான பாதுகாப்பை தந்து தேவையான கவச்சமாக இருந்து நம்மளை காப்பா அப்படிங்கிறது தத்ரூபமாக இருக்கிற உண்மை. முக்கியமாக அதாவது தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னா ஒரு பாட்டே இருக்குது அந்த காலத்தில். ஓகே, கண்டிப்பாக முடியும். ஒரு இருளில் நம்மளை சுற்றி இருளாக இருக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சின்னா அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? வெளிச்சம்னு ஒன்று கிடச்சிருந்தா எப்படி இருக்கும், இல்லையா? அதை தரக்கூடியவள் இந்த அம்மா. அது ரொம்ப ஒரு பெரிய இது. அப்புறமா ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்ம வந்து ரொம்ப வளர 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 இப்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நெருங்கிய சொந்தத்தோடு தான் எனக்கு வந்து ஒரு இது உண்டு தவிர்த்து என்னால் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இனிமேல் நினச்சாலும் இப்போ எத்தனையோ பேர் என்னோட கூட படித்த நண்பர்கள், என்னோட ட்ராவல் பண்ண நண்பர்கள் எல்லாம் வந்து எங்கேயோ இருக்காங்க. நான் வந்து அவங்களாம் தாண்டி ஆன்மீகத்தில் முன்னேறி பரம்பொருள் ஆல்ரெடி நாடியாச்சு. இனிமேல் வந்து என்னால் மற்றவங்கள மாதிரி வாழ முடியாது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து கெட் டுகெதர்னு கூப்பிடுவாங்க, என்னால் அங்கே போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய இதுவே வேறு, என்னுடைய இது அந்த மாதிரி இல்லை. என் பயணமே வித்தியாசம். என்னுடைய பயணம் அங்கே வர உத்தரவை இங்கே தெரிவிக்கிறது, அது ரொம்ப சிரமம். அது ஒரு வித்தியாசமான பயணம், எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியாது ஒரு பயணம், விசித்திரமான ஒரு பயணம்.
இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அவர் அதர் என்ன வந்து அம்பாள் தேர்ந்தெடுத்திருக்கான். எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. ஸோ என்னுடைய பயணம் வேறு. ஆன்மீகத்தில் அந்த மாதிரி முன்னேறணும். ஏன்னா நிறைய பேர் மந்திர ஜபம் பண்ணுவாள். சில பேர்லாம் வந்து 30-40 வருஷமாக ஜபம் பண்ணியிருக்கா. அவங்க மந்திர சித்தி ஆகிருக்காது. அந்த மந்திர சித்தி ஆகிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ப்ளஸ் முக்கியமானது ஒரு நல்ல குரு தேவை. ஒரு நல்ல ஜிபிஎஸ் இல்லை ஜிஜிஎஸ், குரு கைடிங் சிஸ்டம், அது நல்லா தேவை. நல்ல குருவானவன் கிடைச்சார்னா அந்த இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நம்மளுடைய பயணத்தில் ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பிரகாசத்தை கொடுத்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் குருநாதர் நல்லபடியாக தருவார். அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வந்து ஒரு டெம்பரரி தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா? பணம், உறவு, புகழ், உடல் ஆரோக்கியம் எல்லாமே தற்காலிகம் தான். நம்மளை வந்து அந்த பரம்பொருளோட ரீச் பண்ணுறது தான் எல்லாருடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இல்லையா? அந்த அல்டிமேட் அப்ஜெக்டிவை நம்மளை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை இந்த அம்மாவுடைய தயவுனாலையும் கருணையினாலையும் நம்மளுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்மளுக்கு உணர வச்சு நான் தாண்டா பிரதானம், அம்பாள் தான் பிரதானம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியவள் இந்த அம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், சில வியாபாரம் கொடிகட்டி பறந்துருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க காரணமே இருக்காது, பயங்கர ஸ்லம்பாக இருக்கும். அதுக்கு என்ன காரணங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்கள வந்து எடுத்துன்னு சுற்றின்னு இருப்பாங்க, ஜாதகத்தை எடுத்துன்னு பல இடத்துக்கு ஓடின்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாட்டினீங்கன்னா தயவு செஞ்சு என்னுடைய நம்பரும் இமெயில் ஐடி இருக்குது, எங்களுக்கு எழுதுங்க. கண்டிப்பாக நாங்கள் என்ன உதவி பண்ணுமோ நான் பண்ணுறேன். அந்த மாதிரி அகல பாதாளத்தில் போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி விழும்பொழுது இந்த ஹோமத்தை பண்ணால் நமக்கு ஒரு பெரிய நிவர்த்தி கிடைக்கும். அதுக்கப்புறமா இது வியாபாரம் சொன்னேன். உறவுகள், கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாள். திடீர்னு பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது, யாராவது ஒருத்தரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். இதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. ஓகே, அது மாதிரி விட்டு போயிடுவாங்க. ஒன்றா இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எனக்கு தெரியுறாங்க. வேறு சில காரணங்கள் எவ்வளவோ இருக்கும். உறவுகள் வந்து பிரச்சனையாகிறதுக்கு வேறு எத்தனையோ விஷயங்கள் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருப்பின் இந்த ஹோமத்தை பண்ணும்பொழுது அதெல்லாம் அகன்று 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும், ஐக்கியம் ஏற்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சில காலகட்டத்தின் காரணத்தினால ஒரு மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும், ஒரு நிலச்ச ஒரு சிந்தனை இருக்காது, கியாட்டிக்காக இருக்கும் ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை. ஓகே, அந்த மாதிரி இருந்தாக்க உங்கள் வாழ்க்கை இந்த ஹோமத்தை பண்ணால் ஒரு தெளிவு கிடைக்கும். சொன்னேன் இல்லையா, வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு, ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு வாபஸ் வரும்போது ரொம்ப பிரபலமான ஒரு பில்டர், பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க வியாபாரத்தை நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடும், பேர் சொல்ல விரும்பலை. வாசலை பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் அதுக்கு முன்னாடி இருந்தவா மசானத்தில் தான் வந்து எரிக்கணும் புதைக்கணும் அப்படிங்கிற சுடுகாடு இடுகாடு அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் வந்து அவங்க பெரிய விவசாய பூமி வச்சுருக்கலாம், அவங்க பூமியிலே அவங்கள புதைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். சில பேர் அதே வந்து ஒரு காலங்காலமாக பாரம்பரியமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க.
அதுக்கப்புறம் ஓகே, அதை ஃபாலோ பண்ணிட்டு வரது தப்பில்லை, அது அவங்கவுங்களோட இது பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த இடத்த விற்க போகும்போது இடத்த யார் வாங்குறாங்களோ அவங்க அந்த பழைய ஓனர் மாதிரி அந்த இதை பாதுகாக்கணும் இல்லையா? அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை. அது உன்னுடைய முன்னோர்கள், நான் என்னத்துக்கு அவங்கள வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு அந்த இடத்த கட்டிடுறாங்க. ஃப்ளாட்டு போடுறாங்க, பிளாட்டு போடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அன்சஸ்பெக்டிங்காக நீங்கள் அங்கே போய் வாங்குறீங்க, என்ன ஆகும்? சாதனையாக இருந்தது சோதனையாக மாறும். ஓகே, ஏன்னா இந்த ஸ்மசானம் இருக்கிற இடம் ருத்ரபூமின்னு சொல்லுவேன். ஒன்று ரொம்ப ஜாஸ்தி எனர்ஜி இருக்கும், இல்லை எனர்ஜியே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த பிரகாசம் சுத்தமாக இருக்காது. துர்தேவதைகள் நிறைய சுற்றின்னு இருக்கும். சாஸ்திரப்படி சொல்கிறேன், உங்களை வாய்மூத்துறதுக்காக சொல்லலை. துர்புத்தி வரும். ஏன்னா என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் பிஹேவியர். அந்த சுற்றுச்சூழல் சரியில்லைன்னா என்ன ஆகும்? நம்மளும் அந்த மாதிரி ஆகிடும், தள்ளப்படுவோம். ஸோ அது மீண்டு வரத்துக்கு வழி இருக்கா? நிறையா இருக்குது. ஓகே, நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டேன்னா இந்த அம்மா தான். அதாவது மூதேவி அந்த இடத்துல வந்து இது புகுந்துடும். அந்த இடத்துல புகுந்துன்னா என்ன ஆகும்? என்ன தான் பண்ணாலும் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்காது. ஓகே, அதை நீங்கள் பார்த்து பண்ணணும். அதனால்தான் இடம் வாங்கும்போது அந்த பூமியை வந்து தொட்டு பார்த்து வாங்கணும். அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஸோ நான் முன்னாடி வந்து ஒரு இதில் சொன்னேன், ஒருத்தர் வந்து என்னை கூட்டின்னு போனார். அவங்களோட இடத்த சாமி இதை பார்த்து இந்த எல்லா அப்ரூவல் கரெக்டாக இருக்குது, ஒரு இது கிடையாது, டாக்குமெண்ட்டில் ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா அந்த இதில் கையை வச்சு மண்ணை கொஞ்சம் கையில் எடுத்து பிடிச்சின்னு கொஞ்சம் ஜபத்தை பண்ணி பார்த்தோம். அப்போது தெரிய வந்தது இந்த இடத்துல இது ஒரு ருத்ர பூமியாக இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா அதற்கு என்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த இடம்லாம் விற்று போய் இப்போ நல்லா இருக்காது. எதுக்கு இது சொல்கிறேன்? இந்த பூமி வியாபாரம் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் வியாபாரம். இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படுறது. ஏன்னா அன்சஸ்பெக்டிங்காக போயிடுறோம். டெவலப்பர் வந்து இது பண்ணி இப்போ பில்டர்கிட்ட விற்றுறான். சில நேரங்களில் பில்டர் டெவலப்பர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்கான். கஸ்டமருக்கு அந்த விஷயத்தை மறைச்சிடுறான். தேவையான பரிகாரங்களை பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து எல்லாருமே 100% வாஸ்து அப்படின்னு சொல்லி விற்றுறாங்க. சொன்னேன் இல்லையா, வாங்கும்போது லீகல் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கா, டைட்டில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அந்த பூமியில் யார் இருந்தால், எதற்காக விற்றா, இந்த ஆராய்ச்சியை பண்ணுறதில்ல. அன்சஸ்பெக்டிங்காக இடத்த வாங்கிட்டு அங்கே போயிட்டு பலவிதமான குழப்பத்தில் மாட்டிண்டு சிக்கி தவிச்சுண்டு நல்லா இருந்த வாழ்க்கை நாசமாக போகிறது. அந்த மாதிரி எதுவும் நீங்கள் மாட்டக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு இந்த பதிவை நான் அவ்வளோ தூரத்துக்கு அலசி ஆராய்ச்சி ஒரு விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்றேன். அந்த மாதிரி இதில் வந்து நிறைய இழப்புகள் இருக்கும். பொருளாதார இழப்பு. ஓகே, சில பேருக்கு நெருங்கிய சொந்த பந்தங்கள் அவங்களாம் விட்டு போயிடலாம். சில பேர் ஒன்றா இருக்கிற தம்பதிகள் பிரிஞ்சு போகலாம். ஏன்னா எல்லாமே எனர்ஜி தானே. இட் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சதாசிரவத்திற்கு காலமும் சண்டை சச்சரவு, ஒரு மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷம் இல்லை. எல்லோரும் அப்பாடா ஆற்றுக்கு போயிட்டு நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வயிற்று பழப்பு பார்க்கலாம் அப்படிங்கிறது தானே எல்லாரோடைய விருப்பமும் இல்லையா? அந்த மன நிம்மதி போயிடும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா, சில பேர் இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப ப்ரீமியம் அமௌண்ட்லாம் கோட் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்குது. அன்சஸ்பெக்டிங்காக நீங்கள் போய் வாங்கிட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்கோ. அதனால்தான் எப்படி நோய் வருமுன் காப்பதை
வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கி தவிக்கிறதுக்கு முன்னாடி அதற்குரிய இதெல்லாம் ஒழுங்காக பண்ணி அதுக்கப்புறமா அந்த இடத்த வாங்கிறது புத்திசாலித்தனம். ஓகே, அது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது, ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த மாதிரி ஸ்தம்பிச்சு போகும்போது இந்த அம்மாவை வழிபடுறது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ரொம்பவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த அம்மாவை வழிபடுறது அவங்களுக்கு தேவையான அந்த மொமெண்டம் கிடைக்கும். அந்த மொமெண்டம் கிடைச்சதுனாலே அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்கும். வளர்ச்சி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு மற்றதெல்லாம் தானாக தேடி வரும். ஸோ அது ஒரு இன்னொரு விஷயம். அப்புறமா வியாபார முன்னேற்றம், அந்த ஒரு மாதிரி கேட்டிக் என்விரான்மெண்ட்லேருந்து இது பண்ணி அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா மன நிம்மதி, மன சந்தோஷம், கவலைகள் அகலுதல், சஃபரிங்க்கு என்ன சொல்கிறது, சங்கடங்கள் அகலுதல். ஓகே, அதெல்லாம் அகன்று தேவையான சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கிடைக்கும். அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த ஓத் ஆஃப் பவர்ட்டி. சில பேர் இந்த வறுமையிலே தவிப்பாங்க. வறுமையை தவிச்சு அதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் இந்த அம்மாவை வழிபடும் பொழுது உங்களுக்கு தேவையான அந்த சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வரியம் கிடைக்கும். அப்புறமா நம்ம தனிமைப்படுத்திட்டு படுத்த பார்த்தவங்கக்கிட்டேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சி நமக்கு தேவையான சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியம் நமக்கு கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் இந்த அம்மாவை வழிபடும் பொழுது. இந்த வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாருமே நம்மளை நிராகரிக்கும் பொழுது, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோதான், சில பேர் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போவாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா அவங்களுக்கு தேவையான வழிகாட்டி நம்மளை திரும்ப ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு கூப்பிட்டு போய் விடுவோம். ஓகே, சில பேர் தற்கொலை பண்ணிக்க போகலாம், அந்த தற்கொலை எண்ணங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு இந்த அம்பாள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், நம்மளோட கூட இருந்து நம்மளை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு, அதான் சொன்னேன் இல்லையா, இருட்டிலையும் நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவள், இருட்டு காலகட்டத்திலையும் நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவள் இந்த அம்மா. அப்புறம் ஏன்னா சொந்த பந்தம், சில நேரத்தில் பெற்றவங்களே பிள்ளைய கைவிட்டுருவாங்க. எல்லாரும் கைவிட்ட போது எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற போது தான் இந்த அம்மா இந்த அம்மாவை நினச்சி இந்த அம்மா ஹோமத்தை பண்ணால் எனக்கு என்ன வேணுமோ அதை தருவாள். அப்புறமா சொன்னேன் இல்லையா, திக்கு தெரியாமல் நம்ம தவிப்போம். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வழிகாட்டியாக இந்த அம்மா கூட நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பண்ணி தருவாள். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்தது என்ன முடிவு இருக்கிறது, ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்கும், ஒரு மாதிரி பிரெயின் ஃபாக் இருக்கும். இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணுவாள், ஏதோ இருக்கணுமேங்கிறதுக்காக இருப்பாள், சாப்பிடணுமேங்கிறதுக்காக சாப்பிடுவாள். அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த அம்மாவோட ஹோமத்தை பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த தெளிவு கிடைக்கும். சொன்னேன் இல்லையா, இருட்டிலேயே நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவள் தான் இந்த அம்மா. ஸோ நமக்கு தேவையான அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அப்புறமா நிறைய பேர் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், நான் எதற்காக இந்த பிறவி எடுத்தேன், என்னுடைய இந்த பிறவியோட பர்பஸ் என்ன, நமக்கு அது தெரியும் அப்படின்னா இந்த அம்மாவை வழிபடும்போது நமக்கு அது நம்மளுடைய பர்பஸ் என்னங்கிறது நமக்கு தானாக தெரிய வரும். சில பேர் அந்த இன்னர் பீஸ் அதை தேடி எங்கேயோ போவாங்க. இந்த அம்மாவுடைய ஹோமத்தை பண்ணும்போது
அந்த இன்னர் பீஸ் நமக்கு தானாக அமையும். அது இன்னொரு விஷயம். முக்கியமாக இன்றைக்கி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தான் இதை கடைசியில் வச்சுருக்கேன். நிறைய பேர் உண்மை என்னங்கிறது தெரியாமல் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த அம்மாவுடைய ஹோமத்தை பண்ணால் நமக்கு அது தானாக தெரிய வரும். சில பேர் கனவுல சொல்லி தருவா. சில பேருக்கு நம்ம வழிகாட்ட போகும்போது நமக்கு ராத்திரி சொல்லுவாள், இதுதான் நடந்தது அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, நான் ஒருத்தரோட ஒர்க் பண்ணேன். எங்கே பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ், எதில் பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ். எத்தனையோ தெரப்பிஸ்ட் பார்த்துருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு இது முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்கிட்ட வரா, துல்லியமாக இதுதான் உங்கள் பிரச்சனை, இதுதான் அவனை இதனால தான் அவன் இந்த பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா உள்ளே போக 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 நமக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வரும். எண்ணத்தினால அவன் இப்படி ஆனான் அப்படிங்கிறதோட உண்மையான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அது நம்ம அடுத்தவாக்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா அது என்ன பிரச்சனை, ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும், எண்ணத்தினால அந்த மாதிரி ஆகிறது அப்படிங்கிறது தெரியாமல் சுற்றி தவிக்கும் போது தான் அவங்க எத்தனையோ விஷயங்களுக்கு ஆளாகிறா. சரி, ஓகே, எத்தனையோ விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்போது அந்த உண்மையான இதுதான் என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுப்போம். உண்மை என்னங்கிறது சொல்லுவாள். அந்த தெரிஞ்சனால அந்த ஷேடோ பாக்ஸிங் போயிடும். நிறைய பேர் இருட்டோட தன்னோட எதிரி யாருங்கிறது தெரியாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பான். நமக்கு இதுதான் எதிரிங்கிறத நம்ம காட்டி தருவோம். அது ஒரு பெரிய விஷயம். அப்புறமா நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவா. இந்த வரட்டு கௌரவம், இதனால் எத்தனையோ உறவுகள் பாதிக்கப்படுறது. நான் சொல்கிறது தான் ரைட்டு, யூ ஆர் ராங், அக்செப்ட் இட். இந்த வதண்டாவாதம், இதனால தான் பல உறவுகள் பாதிக்கப்படுறது. இந்த வதண்டாவாதத்தினால தான் முக்கால்வாசி உறவில் இருக்கிற பிரச்சனைகள் வருது. அது எனக்கு ஒன்று புரியல. ஒரு காலத்தில், இப்பயும் ஒரு சில இடத்துல தான் நடக்கிறது, நலங்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. நான் ஒரு இடத்துல விட்டு தரேன், நீ ஒரு இடத்துல விட்டு கொடு, ஒரு நாள் உன் காலை பிடிக்கிறேன், வாழ்நாள் ஃபுல்லாக என்னுடைய குடும்பத்தோட கௌரவத்தை நீ காப்பாற்று. அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மூலியமாக சொன்னாங்க. அதெல்லாம் அவுட்டேட்டட், அதெல்லாம் இப்படி இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வதண்டாவாதம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது இப்போ சொத்து ரீதியான பிரச்சனை, நான் எதுக்கு விட்டு தர்றோம், நீ விட்டு கொடு, உன் ஷேர் நீ விட்டு கொடு. சரி, அந்த சொத்து மேலே வச்ச நம்பிக்கையை உன் மேலே வைக்க முடியாதா? உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லாத போது யாரோ ஒருத்தர் சம்பாதிச்ச சொத்தை நீயே ஆசைப்படுற? உன்னால் முடிஞ்சுன்னா சம்பாதிச்சுட்டு போ. அதாவது இந்த விட்டு கொடுத்து போயிட்டு, ஓகே ரைட்டு இப்படி ஆச்சு, ஓகே நான் ஒரு இடத்துல விட்டு தரேன், நீ ஒரு இடத்துல விட்டு கொடு, முடிஞ்சு போச்சு, சுமூகமாக முடிச்சுட்டு போகலாம். இல்லைனா அது எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு எத்தனையோ தலைமுறையாக போயின்னு இருக்கும், எத்தனையோ வருஷாந்திர கணக்கில் போயின்னு இருக்கும். அது தேவையா? இந்த வதண்டாவாதம், வரட்டு கௌரவம், இதனால் எத்தனை இழப்புகள், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனக்கவலை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி எதுவுமே வழிவுக்கு வராத நேரத்தில் இந்த அம்பாளுடைய ஹோமம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நிறைய பேர் இந்த மாயை அப்படிங்கிற வலைக்குள்ளே போய் சிக்கிடுறான். அதுலேருந்து எப்படி வருதுங்கிறது தெரியலை. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மாயை அப்படின்னு சொல்கிறது, வாமாச்சாரமும் ஒரு விதமான மாயை தான். அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிண்டு விடுபட்டு வரத்துக்கு வழி தெரியல அப்படின்னா இந்த அம்பாளுடைய ஹோமம் ஒரு வரப்பிரசாதம்.
அண்ட் இந்த சஃபர் பண்ணுற காலகட்டத்தில் கஷ்ட காலம் அதை மீண்டு அதை தாண்டி வர்றதுக்கு இந்த அம்மா ஒரு வரப்பிரசாதம். முக்கியமாக ஆன்மீகத்தில் இருக்கிறவாளுக்கு மோக்ஷம் அப்படிங்கிற இந்த லிபரேஷன் அதை தரக்கூடியவள் இந்த அம்மா. ஸோ நீங்கள் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய பிரச்சனையில் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, அந்த ஷேடோ பாக்ஸிங்கில் உண்மை என்னங்கிறது ஏன் ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறீங்க, அதுக்கு உண்மை தான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, அதாவது சுக துக்கத்தெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்போ அது என்ன மாதிரியான வாழ்க்கை, என்ன மாதிரியான பர்பஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு தேவையான ஆத்ம மனோபலம் கிடைக்கணுமா, அப்புறமா இந்த இருட்டிலிருந்து மீண்டு நமக்கு வெளிச்சம் கிடைக்கணுமா, நல்ல உடல் ஆரோக்கியம் வேணுமா, மாமாச்சாரம் அப்படிங்கிற பிரச்சனையில் போய் சிக்கிண்டு தவிச்சுண்டு அதுலேருந்து மீண்டு வருது இப்படிங்கிறது தெரியாமல் தத்தளிக்கிறீங்களா, அப்படின்னா இந்த அம்மா ஒரு பெரிய வரப்பிரசாதம், இந்த ஹோமம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த அறிகுறியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொண்டு, இமெயில் ஐடியும் இருக்குது. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணும்போது உங்களுடைய, ஏன்னா நிறைய நேரங்களில் நம்பர் தரோம், எனக்கு எங்கேயும் வேலை வேணாம், வேலை தர்ற காலத்தில் யாரும் கூப்பிட்டு கொடுக்கல, ஓகே இந்த வேலை வேணும் அந்த வேலை வேணும், பார்ட் டைம் வேலை இருக்கா அது இருக்கான்னு அவங்களாம் மெசேஜ் அனுப்பின்னு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, எல்லாருமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எதற்காக தொடர்பு கொள்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களோட பேசுகிறதுக்கு. என்னோடய நம்பர், இமெயில் ஐடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஹோமம் பண்ணணுன்னா தயவு செஞ்சு தொடர்பு கொண்டு அணுகுங்கோ. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் கிடைக்கணும், சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் கிடைக்கணும்னு சொல்லி குருநாதன் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அமோகமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, பரிபூர்ண ஆசீர்வாதம், அமோகமாக இருங்கோ.